கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு ஆராதனையை தேவனுக்கு நாம் செலுத்த அவர் நம் மத்தியில் இடைபட தேவன் வாய்ப்பு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த 12வது மாசம் கேள்வி நிறைஞ்ச மாசம். இந்த 12வது மாசம் கேள்வி நிறைஞ்ச மாசம். என்ன தேவை மிகுந்த ஒரு மாதம். என்ன செய்வேன், எங்கிருந்து வரும், யார் கொடுப்பாங்க, இப்படி நிறைய கேள்வி நமக்குள்ளே இருக்கிறதான மாதம் எதுனா வருஷ கடைசியினுடைய கடைசி மாதம். அதனால் கடைசி மாதத்தில் ஆண்டவர் கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். என்ன கேள்வி? தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் நமக்கு அருளாதிருப்பது. இந்த நாளில் இந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனத்தை கூர்ந்து கவனித்தீங்கன்னா ஒரு கேள்வியோடு கேள்விக்குறியோடு இந்த வசனம் நிறைவடைகிறது. அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் உங்கள் கேள்விகளுக்கு பதில் தருகிற மாதம். ஆமென் சொல்லி கையை உயர்த்தி நல்லா சந்தோஷமா. உங்களுக்கு எத்தனை கேள்வி இருந்தாலும் அத்தனை கேள்விக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் பதிலை காண கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் தான் நமக்கு பதில். சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளின் வாயிலாக நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு போய் பதிலை காண கர்த்தர் உதவி செய்வார். சில நேரத்தில் ஆண்டவரும் கேள்வி கேட்பார். ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? காயினை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? நீங்க மத்தேயு 25க்கு வந்தீங்கன்னா தாளந்தை கொடுத்துட்டாரு. தாளந்தை ஒருத்தன் வாங்கிட்டு சும்மா வச்சான் பாருங்க. அவனை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, தாளந்தை ஏன் சும்மா வைத்திருந்தாய்? ஆண்டவர் சில நேரத்தில் கேள்வி கேட்பார். எதுக்கு தெரியுமா கேள்வி கேட்பார்? நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்மை நிலைநிறுத்துவதற்காக ஆண்டவர் கேள்வி கேட்பார். பிசாசு கேள்வி கேட்பான் உங்களை கேள்வி கேட்பான். நீ தேவனுடைய பிள்ளை தானே, இத்தனை நாளா ஜெபம் பண்றியே, உனக்கு பதில் கிடைக்கலையே, இத்தனை நாளா ஆண்டவரை சேவிக்க தானே போற, ஆனா உனக்கு பதில் கிடைக்கலையே. இன்னும் சொல்லுவான், இவ்வளவு நீ பாவம் செஞ்சிருக்க, இந்த பாவத்தையெல்லாம் போய் தேவ சமூகத்தில் சொன்னா மன்னிப்பார்னு நீ நினைக்கிறாயா என்று சொல்லி பிசாசும் கேள்வி கேட்பான். பிசாசுக்கு தெரியுமா கேள்வி கேட்பான்? நம்மை வழி விலக செய்வதற்கு, தேவனுடைய அன்பை விட்டு தூரப்படுத்துவதற்கு பிசாசும் கேள்வி கேட்பான். 3வது மனுஷர் கேள்வி கேட்பாங்க. யார் கேள்வி கேட்பா? மனுஷர். உங்களை அறிமுகமானவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களே, நெருக்கமானவங்களே கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? கர்த்தர் செய்வார்னு போனீங்களே, நடந்துச்சா? அடுத்து கேட்பாங்க, கர்த்தர் சொன்னார்னு சொன்னீங்களே, அது உண்மையா கர்த்தர் சொன்னாரா இல்லை நீங்க கற்பனையா சொன்னதா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. பல நேரத்தில் நமக்கு பதில் சொல்லவே தெரியாது. பதில் சொல்ல மனமும் நமக்கு என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் இன்னும் சொல்ல போனால் அடுத்து ஒன்று சொல்கிறேன், நம்ம மனதே கேள்வி கேட்கும். முதல்ல யார் கேட்பா? ஆண்டவர் கேள்வி கேட்பார். 2வது பிசாசு கேள்வி கேட்பான். 3வது நமக்கு அறிமுகமானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் கேள்வி கேட்பாங்க. 4வது நம்முடைய மனதே கேள்வி கேட்கும். என்ன கேள்வி கேட்கும்? இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் உனக்கு மட்டும் பிரச்சனை வருது? இத்தனை பேரையெல்லாம் விட்டுட்டு உனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது? ஏன் உன்னை மட்டும் ஆண்டவர் நெடுநாளமாய் காத்திருக்க பொறுத்திருக்க வைக்கிறார் என்று சொல்லி மனதே உங்களை பார்த்து என்ன பண்ணும்?
கேள்வி கேட்போம். ஆனால் ஒன்றா சொல்கிறேன், உங்கள் கேள்விகளுக்கு சாத்தான் கேட்டாலும் சரி, மனிதர் கேட்டாலும் சரி, உங்கள் மனதே கேட்டாலும், எத்தனை கேள்விகள் எத்தனை திசையிலிருந்து வந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுக்கிற ஒரு மாதம். அல்லேலூயா. அதனால தான் இங்கே ரோமர் 8:32 பதிலை கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழியை சொல்லுகிறார். 32 வாசிக்கும்போது, இந்த கேள்விக்கு எப்படி என் ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருப்பார்? கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்காமல் இருப்பார்? கேள்வியை எப்படி நாம் அமைக்கிறோம் என்பது மிக முக்கியம். இப்போ ஒரு கேள்வி, எனக்கு யார் உதவி செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேள்வி பக்கத்தில் ஆண்டவரை கொண்டு வந்து வைங்க. கடந்த ஆண்டிலே, கடந்த மாதங்களிலே நீங்கள் கேட்காம எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செஞ்சார். நீங்கள் எதிர்பார்த்திருந்த அநேக காரியங்களை நிறைவேற்றினார், எதிர்பாராத காரியங்களையும் நிறைவேற்றினாரே. அதை கேள்விக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அங்கே தான் பதில் இருக்கு. அவ்வளவு பெரிய நன்மை செய்த தேவன் இப்போ இந்த அற்பமான காரியத்துக்கு உனக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. நான் காலையில் நிறைய காரியத்தை சொன்னேன். யோவானுக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்கும்போது சொல்றாரு, நீங்க பார்த்தவைகளையும் கண்டவைகளையும் போய் சொல்லுங்கள். பார்த்தவைகளையும் கண்டவைகளையும். மோசேக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே இந்த ஜனத்தை நானா பெற்றேன், இவங்க பாரதியெல்லாம் என் மேல வைக்கிறீரே. ஆண்டவர் சொல்றாரு, என்னாகம 11:22-23 கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. அப்பா ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாசத்தில் 30 நாள் நான் கொடுப்பேன். மாசத்தில் 30 நாள் நான் கொடுப்பேன். நிறைய காரியத்தை சொன்னேன். யோபு நீங்கள் 26 அதிகாரத்தில் 33 அதிகாரிக்கு வாசித்தீங்கன்னா 16 கேள்வி கேட்குறான் யோபு. ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்னா, 38 அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் அவன்கிட்ட 55 கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் அவன்கிட்ட 55 கேள்வி. வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்க. அவன் 16 கேள்வி கேட்குறான். ஆண்டவர் முதல்ல 55 கேள்வி கேட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறார், மூச்சு விடுறதுக்கு அவனுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் 20 கேள்வி கேட்குறார். மொத்தம் 75 கேள்வி கேட்குறார். எதுக்கு தெரியுமா? நான் யார், என்னுடைய வல்லமை என்பதை நீ நினச்சி பார்க்கணும், எண்ணி பார்க்கணும். அதுக்கு பின் புரிஞ்சு கொண்ட போது தான் யோபு 42:3 அவன் சொல்கிறான், இப்போது தான் எனக்கு புரிகிறது, நான் புத்தியினனை போல புலம்பினேன். எப்போ? 55 கேள்வி. அதுக்கப்புறம் 20 கேள்வி கெட்டவர்கள் தான் அவனுக்கு என்ன வந்துச்சான்? புத்தி வந்துச்சான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே இனிமேல் நான் பேசவே மாட்டேன், என் வாயை பொத்திக்கிறேன். இனி நான் என்ன பண்ண மாட்டேன்? பேசவே மாட்டேன், கேள்வி கேட்கவே மாட்டேன். நான் வாயை என்ன பண்ணுகிறேன்? பொத்தி கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க. ரோமர் 8 அதிகாரம் 31-34 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது தேவனுடைய மனிதனை வைத்து கேள்வி கேட்க வைக்கிறார். இதற்கு என்ன பதில் சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய 3 பகுதிகளோடு தொடர்புடைய 4 கேள்விகளை அங்கே கேட்கிறார். அதில் 2 கேள்விகளை குறித்து நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட பேசினேன். முதல் கேள்வி, நீங்கள் தெரிஞ்சு கொண்டவங்க தான், ஆனால் ஏன் எங்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்க? இதுதான் கேள்வி. நீ தெரிந்து கொண்ட ஜனம், உம்மை சேவிக்கிற ஜனம், உம்மை ஆராதிக்கிற ஜனம், ஆனால் என் மேலே ஏன் குற்றம் சொல்கிறாங்க? நிறைய காரியங்களை காலையில் பேசினேன். குடும்பத்தில் 10 பேர் இருந்தா 10 பேர் இருக்கிறாங்க, ஆனால் சூழ்நிலை வரும்போது மற்ற எல்லாரையும் விட்டுறாங்க. தேவனை சேவிக்கிற என்ன மாத்திரம் பார்த்து சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. நீ இயேசுவை சேவிக்கிறதுனால இந்த வீட்டில் பிரச்சனை, நீ இயேசுவை சேவிக்கிறதுனால இந்த காரியம் கைகூடி வரல. என் மேலே தான் என்ன பண்ணுறாங்க? குற்றம் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய உண்மையை உன் கேள்விக்கு பக்கத்தில் வை. என் மேலே தான் குற்றம் சுமத்துறாங்கன்னு சொல்கிறீல்ல, என் மேலே தான் எல்லாரும் அனாவசியமான காரியங்களை சாட்டுகிறாங்கன்னு சொல்கிறீல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சகரியாவில் பார்க்கும்போது யோசுவாவுக்கு ரதமாக பிசாசும் குற்றம் சொல்ல வந்து நிற்கிறான், அழுக்கு ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறான்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்கு நல்ல உடைய உயர்த்துங்க, உடுத்துங்கன்னு சொல்லிட்டு
ஆண்டவர் சொல்றார், பாதாளமே குற்றம் சுமத்தினாலும் அவன் என்னுடையவன், அவன் என்னுடையவன், நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவனுடைய பெயருக்கு அலங்கம், அதாவது குலைத்து போட்ட காரியங்களை ஆண்டவர் குலைத்து போட விடவில்லை. நம்ம எல்லாருக்கும் பெற்றோர் பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனால் நம்ம செய்கிற செயல்களை வச்சு தான் இன்றைக்கு சொல்கிறாங்க. நம்முடைய மனமும் அப்படி தான் என்ன பண்ணுது, சில நேரத்தில் சொல்லுது. ஆனால் நல்ல கவனிங்க, இன்னும் நான் காரியங்களை சொன்னேன். குற்றம் சுமத்தும் போது ஆண்டவரை உங்கள் பக்கத்தில் கொண்டு வைங்க. என்னை தெரிந்து கொண்டவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. தெரிந்து கொண்டவர் என் மேலே, வசனம் அங்கே சொல்லுது, என் பிள்ளைகள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் யார்? ரெண்டாவது ஒரு கேள்வி, ரோமர் 8:31, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது, எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன், அதை பாரு. உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். அந்த பட்சத்தில் இருக்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இதை நீங்கள் உங்கள் கேள்விக்கு முன்னாடி வச்சிங்கன்னா, எதிராக தான் பிரச்சனை வருதுன்னு கேள்விக்கு முன்னாடி வைங்க, என் பட்சத்தில் இருக்கிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. பட்சத்தில் இருக்கிறவர் தான் சொல்லுகிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை என்ன பண்ணுகிறான், தொடுகிறான். உன்னை நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். மூன்றாவது கேள்வி, ரோமர் 8:32 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நமக்கு அருளாதிருப்பது. இந்த வசனத்தில் இருக்கிற கேள்வி என்ன? மற்ற எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன எப்படி கிடைக்கும்? பைபிள் கிடைத்து விட்டது, சாப்பாடு எப்படி கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைத்து விட்டது, என் தேவை எப்படி சந்திக்கப்படும்? இன்னும் சொல்ல போனால் எனக்கு முன்னாடி கம்யூனியன் இருக்கு, ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு ஆயத்தமாக்கிட்டாரு. நாளைக்கு என்னுடைய இஎம்ஐ யார் கட்டுவது? நாளைக்கு என்னுடைய இஎம்ஐயை யார் கட்டுவது? நாளைக்கு என்னுடைய பில்லை யார் கொடுப்பது? என் பில்லை கட்டுவது யார்? கேள்வி இருக்கும். கர்த்தர், நம்ம நினைப்போம், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தார், சரி நல்லது தான், ஆனால் என்னுடைய கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட் யார் செய்வா? அந்த கமிட்மெண்ட்டுக்கு பதில் கொடுப்பது யார்? தேவை மிகுந்த என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கேள்வி உண்டு. எப்போது குணமாகும்? சிலருடைய வாழ்க்கையில் வியாதி, எப்போது அது குணமாகும்? எப்போது அது விடுதலை கிடைக்கும்? யார் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி கலங்குகிற சூழ்நிலைகள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கேள்வியை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வைக்கிறார், நம் எல்லாருக்காக அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொந்த குமாரனையே கொடுத்தவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். அந்த வசனத்தில் இந்த கேள்வி அமைப்பதற்கு தேவையான 3 புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் சொல்லுகிறார். 3 சரியான புரிந்து கொள்ளுதல்கள். எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை சரியாய் புரிந்து பதிலை காண்பதற்கு நீங்க கேளுங்க, சரியான புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் தருவார். முதலாவது புரிந்து கொள்ளுதல் ரோமர் 8:32. ரோமர் 8:32. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், எல்லாருக்காகவும் நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர், அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட
அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது சொல்றாரு. நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். உலகில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு மாற்றம் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர். ஏன் ஐயா அத்தனை பேருக்காக அவரை ஒப்பு கொடுக்க வேண்டும்? பிதா சொல்வார், எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை. மனிதனை ரட்சிப்பதற்கு எனக்கு வேறு வழி இல்லை. வேறு யாராலையும் இதை செய்திருக்கவும் முடியாது. ஆகவே தான் சொந்த குமாரனை எல்லாருக்காகவும் என் ஆண்டவர் கொடுத்தார். செய்தி நல்லா கவனிக்கணும். அப்பதான் கேள்வி நமக்கு என்ன பண்ணும் புரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு இந்த தேவையை யார் சந்திப்பார் என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்பு ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் உனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை திருப்பிப்பார். பக்கத்தில் பா சொல்லுங்க, எனக்கு யார் செய்வார் என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்பு இதுவரைக்கும் உனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீ சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? யாருமே செய்ய முடியாததை இயேசு செஞ்சார். பக்கத்தில் பா சொல்லுங்க, யாருமே செய்ய முடியாததை என் இயேசு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்திருக்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா நீங்களும் நானும் ரட்சித்திருக்கவே முடியாது. யாரும் அதை செய்யவே முடியாது. அதை ஆண்டவர் செய்தபடினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள். கரம் உயர்த்தி, ஆண்டவரே நீர் யாரும் செய்ய முடியாதத அந்த ரட்சிப்பை எனக்கு தந்ததற்காக உமக்கு நான் நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாம் உலகத்தில் தான் இருந்து வந்தோம். ஒரு நாளில் ரட்சிப்புக்காக எங்கெங்கேயோ போனோம், கோயில் கோயிலா. அதெல்லாம் தரல. நாம் பின்பற்றினோமே அந்த கொள்கை தரல. நாம் நம்பி இருந்த குரு தரல, எதுவும் தரல. எனக்கு எவரும் தர முடியாததை என் தேவன் எனக்காக தந்தார். ஆமென் சொல்கிறவங்களாம் கரம் உயர்த்தி, ஆண்டவரே யாரும் தர முடியாததை எனக்காக நீர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவரும் செய்ய முடியாது. அதை என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அதை கர்த்தர் செய்தார். அந்த உண்மையை வச்சுட்டு கேள்வியை பார். அந்த உண்மையை வச்சுட்டு கேள்வியை பார். நாளை இஎம்ஐ கட்டுவது என்ற கேள்வியை வைத்தால் கர்த்தர் சொல்வார், எவரும் செய்ய முடியாததையே நான் உனக்கு செய்திருந்தால் மனிதன் செய்யக்கூடியதை ஏன் என்னால் செய்ய முடியாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இஎம்ஐ கட்டுவது தேவையை யார் கட்டுவதுன்னு நீங்கள் கேள்வி எழும்புனா பக்கத்தில் ஆண்டவர் இதுவரைக்கும் செய்ததை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்குள்ள ஒரு பதில் வரும். என்ன பதில்? எனக்காக எவரும் செய்ய முடியாததை என் ஆண்டவர் செய்திருந்தால் மனிதனால் செய்யக்கூடிய இந்த காரியத்தை என் தேவனால் ஏன் செய்ய முடியாது? அல்லேலூயா. என் தேவையை பார்ப்பதற்கு முன்பு என் தேவன் எனக்கு செய்ததை பார்க்க இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. நல்ல மேல் வீட்டை கட்டி கொடுத்தால், நல்ல உபசரிப்பு தேவ மனிதனுக்கு தன் வேலைக்காரனை அழைத்து அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டில் ஏதாவது தேவை இருக்குதா என்று கண்டுபிடித்து வா என்று சொல்லுகிறார். கேயாசி சுனேமெத்தியாலை பார்த்து ராஜாவிடத்திலே அல்லது அதிபதி இடத்திலே சொல்லி, உனக்கு தீர்வு கொடுக்க ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவ பதில் சொல்லுகிறாள், ஆண்டவர் புண்ணியத்தில் நான் சமாதானமாக இருக்கிறேன். ஆண்டவர் புண்ணியத்தில் நான் சமாதானமாக இருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு தேவை. இன்னைக்கு நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னு யாராவது சொல்லுவோமா? லிஸ்ட்டு போட்டு வேணா சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறதையெல்லாம் நல்ல கவனமாக என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு. ஆனால் அவன் சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே இல்லை, கர்த்தருடைய கிருபையில் நான் சமாதானமாக இருக்கிறேன், எனக்கு தேவை
ஒன்றும் இல்லை. அவளுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, குறை இருந்துச்சு, குழந்தை இல்லை. ஒரு தேவை இருந்துச்சு, என்னது? குழந்தை இல்லை. ஆனால் அவள் இல்லைன்னு சொல்ல பார்த்தீங்களா? அதை குறித்து கவலைப்படல. எனக்கு தேவை இல்லை, எல்லாம் என்ன பண்ணுது? இருக்கு. அது வருமா தெரியாது. எவரும் தர முடியாத நிம்மதியை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எவரும் தர முடியாத அமைதியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதுதான் அவ சொல்ற செய்தி. எவரும் தர முடியாத சந்தோஷத்தை, எவரும் தர முடியாத மகிழ்ச்சியை, நிம்மதியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எவரும் தர முடியாத அமைதியை என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? தந்திருக்கிறார். எவரும் தர முடியாத பாதுகாப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை வேளை சந்தோஷமாய் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதையே தந்தவருக்கு தேவைப்படுவதை எனக்கு தர முடியாதா? இதை கொண்டு போய் கேள்வி பக்கத்தில் வச்சிங்கன்னா கேள்விக்கு பதில் அதுதான். அதையே எனக்கு தந்தவர் இந்த சூழ்நிலையில் இதை எனக்கு தர முடியாதா? அதை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில செய்தவருக்கு என் வாழ்க்கையில நான் சந்திக்கும் என் தேவையையும் என் ஆண்டவரால் சந்திக்க முடியும். ரோமர் 8:32 பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவர் நமக்காக எதை கொடுத்தார்? ஒரு பில்டிங்கை வைக்கவோ இல்லை, ஒரு தூதரை செக்யூரிட்டியாகவும் தரல. அதையா கொடுத்தார்? இல்லை, அவருடைய சொந்த குமாரனையே கர்த்தர் கொடுத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொந்த குமாரனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை விட மதிப்பானது ஒன்றுமே இல்லை. சொந்த குமாரனையே தந்திருக்கிறார். அதை விட மதிப்பான வேறொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு இந்த பில் யார் செலுத்துவேன்? யார் செலுத்துவார்? எப்படி பில் செலுத்துவேன் என்று கேள்வி கேட்கும்போது அதற்கு பக்கத்தில் என் ஆண்டவர் செய்ததை நான் வைத்து பார்க்க கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன வைத்து பார்க்கிறேன்? இருப்பதிலேயே பெரிதானதை எனக்கு தந்தவருக்கு இந்த சின்ன சின்னதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்காக பெரிதானதை எவரும் தர முடியாத தந்தவருக்கு இந்த சின்ன சின்ன காரியமெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. விலை உயர்ந்ததையே எனக்கு கொடுத்து அவர் பிள்ளையாக மாற்றியிருந்தால் இந்த மலிவானதை கொடுக்க என் தேவனாலே முடியும். ஆமென். முடியாதது ஒன்றுமேலே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால். இதை போன்ற சவாலை யாரும் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய சவால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். குமாரனை எனக்காக பலியிடு, அதுதான் ஆபிரகாமுக்கு இருந்த பெரிய சவால். அந்த சவாலை அவன் சந்திக்க வேண்டும். அப்போது மகன் கேட்குறான், அப்பா நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, பலிக்கு மிருகம் எங்கப்பா? பலிக்கு மிருகம் எங்கப்பா அப்படின்னு சொல்லி மகன் கேட்குறான். ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தேவன் பார்த்து கொள்வார். தகன பலிக்கான ஆட்டை தேவன் பார்த்து கொள்வார். ஆபிரகாமை பார்த்து, எப்படிப்பா உனக்கு அப்படி சொல்ல முடிந்தது? தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் தகன பலிக்கான மிருகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி எப்படிப்பா சொல்ல முடிந்தது? உனக்கே நல்லா தெரியும் ஆடு இல்லைன்னு. ஆடு இல்லைன்றது நல்லா தெரியும். இந்த தேவை உனக்கு முன்பாக பெரிதாக இருக்கும்போது தீர்க்கப்பட்டது போல சொல்ல எப்படிப்பா உன்னால முடிச்சது என்றால் ஆபிரகாம் சொல்வார், அந்த தேவைக்கு முன்பாக என் தேவனை நான் வைத்து பார்த்தேன். அந்த தேவைக்கு முன்பாக என் தேவனை நான் வைத்து என்ன பண்ணேன்? பார்த்தேன். அப்படி என்னப்பா விசேஷமா பார்த்த? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 to 19 வசனங்கள். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது
பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனது ஒரே பேரானவனையே தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். நல்ல கவனம். என்ன வைத்து பார்க்கிறான்? ஆண்டவரே, ஈசாக்கு கேட்கிற கேள்வி எப்படிப்பா உனக்கு பதில் சொல்ல முடிந்தது அப்படின்னா 18வது வசனத்தில் சொல்றான். ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் இந்த ஈசாக்கு. இந்த ஈசாக்கை ஆண்டவர் பலி கொடுக்கும்படி கேட்கிறீர். அவன் கேட்கிற தேவைக்கு கேட்கிறான். ஈசாக்கும் கேள்வி கேட்கிறான். அவன் தேவைக்கு என்னிடத்துல பதில் இல்லை. என்னிடத்துல உண்மையில் பதில் என்ன பண்ணல இல்லை. ஆனால் பதிலை கண்டுபிடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பதிலை கண்டுபிடித்தார்? வாக்குத்தத்தத்தை ஈசாக்கிற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் ஒன்றும் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. ஈசாக்குடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றும் என்ன பண்ணல, நிறைவேறவில்லை. இதை நிறைவேறணும்னா ஈசாக்கு உயிரோடு இருந்துதான் ஆகணும். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஈசாக்கு உயிரோடு என்ன பண்ணணும், இருந்துதான் ஆகணும். நான் அவனை பலியாக்குவேன். நான் அவனை பலியாக்குவேன். வாக்கு பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவனை பலியாக்கினாலும் அவனை உயிரோடு கூட அவர் எழுப்புவார். எழுப்பினால் தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். நான் பலிட்டுருவேன், கொளுத்திடுவேன். ஆனா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கேள்விக்கு பதில கண்டுபிடித்து விட்டேன். உடனே சொல்றாரு, நான் பலியிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? பலியிடுவேன். நான் என் வேலையை என் பக்கத்தில் நான் முடிச்சிடுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? என் பக்கத்தில் என் வேலையை முடிச்சிருவேன். பார்த்து கொள்ளுகிற தேவன் அவருடையதை பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய பொறுப்பு. அல்லேலூயா. நாம் எப்போ ஆண்டவர் சொல்றதை நிறைவேற்ற இறங்குறோமோ அப்பதான் அவருடைய வேலையை கர்த்தர் ஆரம்பிப்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை அவர் எழுப்பித்தான் ஆக வேண்டும். அப்படி இருந்ததினால சொல்றான், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி அவ்வளவு பெரிய கேள்வி, அவ்வளவு பெரிய சவால் யாருக்கும் வந்ததில்லை. ஆண்டவரே, அந்த கேள்வியை என் தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை வைத்து பார்க்க, எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு சொன்னதான வார்த்தையை வைத்து பார்க்க எனக்கு உதவி செய்வீராக. தேவனுடைய பிரசன்னம், வாக்குத்தத்தம் என்ற அந்த இதோடு நாம் இணைத்து நம்முடைய கேள்வியை பார்க்க தேவன் உதவி செய்வாராக. இரண்டாவது புரிந்து கொள்ளுதல். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15 19 வசனங்கள். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 15 முதல் 19 வசனங்கள். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எழும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு
தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்துக்கு ரமாலோகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். போதும். கேள்வி என்ன தெரியுமா? இப்ப நான் தாகத்தால செத்து இந்த ஆட்களுடைய கையிலே நான் விழணுமா? இந்த வேத பகுதியை எழுதி வைத்தது அவனுக்கு நடந்ததை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஒன்றை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அங்கே கேள்வி என்னன்னா, தாகம். அதுதான் பிரச்சனையே. அங்கே என் தாகம் எப்படி தீரும்? அல்ல கவனிங்க, பெலிஸ்தரை கொன்று விட்டான். இப்போ அந்த கொன்று போட்டு அதில் களைத்து போய் இருக்கிறான். ஆண்டவரை பார்த்து புலம்புகிறான், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க மாட்டீரா? என்ன ஒரு கேள்வி, அற்பமான ஒரு கேள்வி பாருங்க. ஒரு கழுத தாடை எலும்புனால 1000 பேரை கொண்டிருக்கிறான். ஆனால் கேள்வி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்? குடிக்க ஒரு டம்ளர் தண்ணீர் தர மாட்டீரா? என்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காதா? தண்ணீர் கொடுக்க மாட்டீரா? நான் இந்த தாகத்திலேயே மடிய வேண்டுமா என்று கேட்கிறான். அதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அப்பா, பட்டாளமே உனக்கு விரோதமாக வந்துச்சு. பட்டாளமே உனக்கு விரோதமாக வந்துச்சு. அந்த பட்டணத்தை நீ ஒரு ஆள் தனியாளாய் சமாளித்தாய். ஆமென். அவரோட ஆயுதம் இருந்தது, உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை. ஒன்று தான் இருந்துச்சு, கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு. அந்த பச்சை தாடை எலும்பை வச்சு என்ன பண்ண? 1000 பேரை கொன்னையே அந்த மேடையை திரும்பி பார். அந்த மேடையை கொஞ்சம் திரும்பி பார். பெரிய பட்டாளமே வந்துச்சு, அவன்கிட்ட ஆயுதம் இருந்துச்சு. ஆனால் கழுத தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொன்னையே அந்த மேடையை என்ன பார்? திரும்பி பார். இந்த உன்னை வைத்து இந்த 1000 பேரை கொல்ல வச்சவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தர முடியாதா? ஆமென். அதுதான் முன்னாடி ஆண்டவர் வைக்க சொல்கிறாங்க. நீர் தண்ணீர் தரமாட்டீரா, தாகத்தில் சாகணுமான்னு சொல்லும்போது ஆண்டவர் முன்னாடி வைக்க சொல்கிறார். எதை தெரியுமா? உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது, பச்சை தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொன்னையே, அதை செய்து உனக்கு வெற்றியை தந்தவருக்கு உனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் அவரால் கொடுக்க முடியாதா? எலியாவிற்காவது தேவ தூதனை வைத்து ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். இல்லைப்பா, எலியாவுக்கு அப்படி கொடுத்தேன், உனக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? நானே ஊற்றை தோண்டி உன்னை தேடி வர வைக்கிறேன். அல்லேலூயா. 1000 பேரை வெற்றி அடைய செய்தவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்க முடியாதா? நீர் எனக்கு செய்த பெரிய காரியத்தை, எவ்வளவு பெரிய தேவை, அதை முன்னால் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற பெரிய காரியத்தை, பெரிய அற்புதத்தை மனதில் வைத்து அதற்கு பின்பு உங்கள் தேவைகளை பாருங்கள், பதில் கிடைக்கும். மார்க்கு 16 அதிகாரம் 3-4 வசனங்கள் வேகமாக வாசிங்க. மார்க்கு 16 அதிகாரம் 3-4 வசனங்கள். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்ட. போதும், வீட்டிலிருந்து புறப்படுகிறார்கள். எங்களுக்காக கல்லை யார் புரட்டுவான்? அதாங்க கேள்வி. எங்களுக்கு ஒரு தேவை உண்டு, கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார். நமக்காக தான் எழுதி வச்சிருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்காக தான் கர்த்தர் அதை என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். மரித்து போன என்னுடைய குமாரனை 3வது நாளிலே உயிரோடு வர சொன்னால், என்னாலே அதை செய்ய முடிந்தால் இந்த கல்லை உருட்ட என்னால் முடியாதா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ கல்லை யார் தரட்டுவா, புரட்டி தள்ளுவான்னு வர உனக்கு கேள்வி. என் சொந்த குமாரனை 3வது நாளில் உயிரோடு எழ செய்த எனக்கு இந்த கல்லை உருட்ட முடியாதா? என் மகனை உயிரோடு எழுப்ப என்னால் முடிந்தால் எந்த தடையா இருக்கிற கல்லையும் என்னாலே புரட்டி போட முடியும். ராமேன் சொல்லுங்களேன். செங்கடலை கடந்து வெளியே வந்து விட்டார்கள்.
வந்த உடனே முதல் பிரச்சனை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இருக்கிற தண்ணீரும் கசப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே வெளியே கொண்டு வந்தீர், தண்ணீர் கொடுக்கக்கூட முடியாமலா நீர் வெளியே இருந்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது, இந்த தேவையை சந்திக்க உம்மால முடியவில்லையா என்று சொல்லி கேட்கும் பொழுது, கர்த்தர் வேதத்தை நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கொடுத்து சொல்லுகிறார், 430 வருடமா எவரும் தீர்க்க முடியாத பிரச்சனையை ஒரு ராத்திரியிலே தீர்த்த எனக்கு இந்த தண்ணீரை மதுரமாக்க முடியாதா? 430 வருஷம் பிரச்சனை யாரும் தீர்க்க முடியல. அதை தீர்த்து ஒரே ராத்திரியில் உன்னை வெளியே கொண்டு வந்தேனே, இந்த மாறாவை போல இருக்கிற இந்த தண்ணீரை மதுரமா என்னால மாற்ற முடியாதா அப்படின்னு நினைக்கிறாய். அல்லேலூயா. ஒரே நேர தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுக்க எனக்கு தெரியாதா? மிக கடினமான தேவையை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் வாழ்விலேயே தேவன் செய்திருக்கிற பெரிய அற்புதத்தை நீங்கள் திரும்பி பார்த்து யோசித்து கேள்வியை பாருங்கள், நீங்கள் பதிலை கண்டுபிடிப்பீர்கள். மூன்றாவது புரிந்து கொள்ளுதல், சொந்த குமாரனை கொடுக்கும்போது அடுத்த பக்கத்தில் நான் இருக்கிறேன், நாம் இருக்கிறோம். இந்த குமாரனை கொடுக்க வேண்டும். கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாராம்? சொந்த குமாரன் என்றும் பாராமல். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நினைப்போம், ஆண்டவரே இவ்வளவு மோசமான ஆளுக்கா சொந்த குமாரனை கொடுத்தீர், இவ்வளவு மோசமான ஆளுக்கா நேசகுமாரனை கொடுத்தீர். அப்படி ஆண்டவர் பார்க்கவே இல்லை. இவன் ரொம்ப மோசமான ஆள், இவனுக்காக எப்படி சொந்த குமாரனை கொடுப்பது என்று என் தேவன் பார்க்கவில்லை. ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பையாக இருக்கிற நம்மை பரலோகத்தில் மேன்மையாக இருக்க என் மகனையே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார். அல்லேலூயா. சிலுவையிலே ஏற செய்தார். ஏன் தெரியுமா? நேசத்தினால் அல்ல, நான் அவருக்கு முன்னுரிமையாக மாறினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த கேள்வியாக இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கும் முன்பு இந்த புரிந்து கொள்ளுதலோடு நான் சரி பார்க்க, அதை சந்திக்க எனக்கு கிருபைத்தார். என்ன புரிந்து கொள்ளுதல்? இதை யார் தருவார், இதை யார் செய்வார், இது எப்போ வரும், இது எங்கே இருந்து வரும் என்று கேட்பதற்கு முன் நான் தேவனுடைய முன்னுரிமை, தூதர்கள் முன்னுரிமை இல்லை, உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்னுரிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பந்தி முடிந்தது, அங்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்க, கூடை நிறைய அடுக்கி வைத்தார்கள். வேகமாக போகலான்னு சொல்கிறாங்க. கடல் கடந்து மறுக்கரை வந்தால் கல்லறை தோட்டத்தில் பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அதை தவிர அந்த ஊரில் வேறு எந்த வேலையும் அவருக்கு இல்லை. விரட்டி விட்டார்கள், இயேசுவை விரட்டி விட்டாங்க. கர்த்தர் காண்பிக்க விரும்புவது என்ன தெரியுமா? என் சீஷர்கள் என்னுடைய முன்னுரிமை அல்ல, இந்த மனிதர் என்னுடைய முன்னுரிமை. அல்லேலூயா. அவனுடைய தேவையை சந்திக்க சமுதாயத்தால் முடியவில்லை, ஆனால் சட்டத்தாலும் முடியவில்லை. இடையிலே புயலடித்தாலும் அடக்கி நான் போய் அவனை விடுதலையாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்று கர்த்தர் தீர்க்கப்படாத எந்த தேவையோடு கூட இந்த மாலை வேளையில் இந்த இடத்தில் நீங்கள் வந்திருந்தாலும் அதே வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். பக்கத்தில், உங்கள் கேள்விக்கு பக்கத்தில் நான் எவ்வளவு எப்படி இருந்தேன் என்பதை நீ வைத்து பார்ப்பாயானால் நீ பதிலை கண்டுபிடிப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்தார், பேதுருவே நீ என்னுடைய முன்னுரிமை, நீ தான் எனக்கு முக்கியம்.
கரிநெருப்பை உண்டாக்கி மீனையும், எந்த தேவையை நீ சந்திக்க போனாயோ அந்த தேவையை நான் சந்தித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல வல்லவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாதத்தில் சிலர் வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன், இதுவரை கண்டிராத பதிலை உங்களை கர்த்தர் காண செய்ய போகிறார். கண்ணீராய் தவித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சுதந்திரிக்க கர்த்தர் வைக்க போகிறார். உங்கள் கேள்விக்கு பக்கத்தில் கேள்வியை பார்ப்பதற்கு முன்பு அவருடைய காரியத்தை பார்க்கிற, சிந்திக்கிற, புரிந்து கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையில் வருமானால், உறுதியாக நான் சொல்கிறேன், இந்த மாதம் எத்தனை கேள்வி உங்களுக்கு இருந்தாலும் அத்தனை கேள்விக்கும் பதிலை காண கர்த்தர் உதவி செய்வார். இதை நான் ஆண்டவர் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? 2 காரியம் வேகமாக சொல்கிறேன். யோபு செய்ததை தான் நீங்களும் நானும் முதலாவது செய்யணும். யோபு 42 அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என் கேள்விகள், என் அடையாளத்தை, சந்தேகப்பட்டதான என் சவால்களை தீர்க்க முடியாமல், தேவைகளை சந்திக்க முடியாமல் என்னை குழப்பின கேள்விகள், அதற்கு பதிலை கண்டுபிடிக்கணுமா? முதலில் இவ்வளவு நாளாக நான் தெரியாமல் புலம்பிட்டேன், இவ்வளோ நாளாக தெரியாமல் புலம்பிட்டேன். யோபு சொல்றது போல, உம்மை கேள்வி கேட்டு எனக்கு மட்டும் ஏன் செய்தீர்? புலம்பி விட்டேன், இனி நான் ஒருபோதும் பேச மாட்டேன், என் வாயை அடைத்துக் கொள்கிறேன், என்னை மன்னியும் என்று கேட்பீர்களானால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் உண்டு. 2வது சங்கீதம் 73:16. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 73:16. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. நல்ல கவனிங்க. ஆசாப்புக்கு கேள்வி வந்தது, ஏன் ஆண்டவரே நல்லவர்களுக்கெல்லாம் இப்படி அநியாயம், பொல்லாதவர்களுக்கெல்லாம் நியாயம் என்ன? பொல்லாதவர்கள் எல்லாம் நடக்குது ஆண்டவரே, என்ன நியாயம் இது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவரே உம்மை நம்பி என்ன பிரயோஜனம்? கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியவில்லை. அவன் செய்த காரியம், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தேன். இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம், தனியாக யாரும் இல்லைப்பா, நான் மட்டும் உம்முடைய சமூகம் வந்து வேதத்தோடு இதற்கு என்ன பதில் நீர் தர இருக்கிறீர் என்று உம்மையும் என்னுடைய கேள்வியையும் வைத்து பார்க்க எனக்கு ஒரு கிருபை தாரும். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, யோபுவை போல, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் புரியாமல் புலம்பி தள்ளிட்டேன் ஆண்டவரே, இனி புலம்ப மாட்டேன், என் வாயை மூடிக்கிறேன். 2வது, என் கேள்வி வரும்போது உம்முடைய சமூகம் நான் வந்தேன், தனியாக யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக வந்து வேதத்தை கையில் எடுத்து வசனத்தை வைத்து உம்மை பார்க்க, என் கேள்வியை வைத்து பார்க்க எனக்கு ஒரு கிருபை தாரும். இந்த 2 அர்ப்பணிப்பு இருந்தால் நான் விசுவாசித்து சொல்கிறேன், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதிலை காண செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களை நேசித்து தந்தமுடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழும்புகிற கேள்விகளுக்கு நீர் பதில் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, எத்தனை கேள்வி எங்கிருந்து வந்தாலும் உம்மையும் உடைய வேதத்தையும் நாங்கள் வைத்து பார்க்கும் பொழுது எங்கள் கேள்விகளுக்கு பதில் உண்டாகும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பெருசாக இருக்கும்போது அதை விட பெரிதானதை நீர் செய்தீரே இதற்கு முன்பு, அதை வச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இதெல்லாம் என் தேவனாலே கூடும், செய்வார் என்கிற பதில் எனக்கு கிடைக்கும். அதை செய்ய எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.